Hello everyone, I am Manish from VeeVee Infotech. நம்ம போன வீடியோல செக்யூரிட்டி கண்ட்ரோல் என்ன எப்படி யூஸ்லி கிரியேட் பண்றது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவான யூசர் ரோல் எப்படி கிரியேட் பண்றது, அவங்களுக்கு சில செக்யூரிட்டி லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். வெல்கம் டு VeeVee Infotech Tally. டேலி கேட்வே ஆஃப் டேலில வந்துடுறேன். சேம் கம்பெனி தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 4 டிக்கே கொடுத்தேன் அப்படின்னா நம்ம செக்யூரிட்டி யூசர்ஸ்க்கு எல்லா ஆப்ஷன்ஸ் நம்ம வந்துடும். இந்த இடத்துல யூசர் மேனேஜ்மெண்ட்ல சேஞ்ச் யூசர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இங்க இருக்கிற யூசரை விட்டுட்டு வேற யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்றது. அதாவது ஏங்கிற யூசர் இருந்தானா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போறக்கு சேஞ்ச் யூசர் நம்ம கொடுப்போம். அண்ட் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க அட்மின் ஆக்சஸ்ல இருந்தா மட்டும் தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்டு நம்ம யூசரா இருக்கட்டும் அல்லது ஓனருக்கு இருக்கட்டும், இவங்களே நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்போம். அது சேஞ்ச் பண்றது சேஞ்ச் பாஸ்வேர்டும். எக்ஸாம்பிளுக்கு இது அட்மின் இருக்கா, நமக்கு வந்து அட்மின் வருது. இங்க 4 டிக்கே கொடுத்துட்டு யூசர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தா அப்படின்னா எனக்கு யூசர் ரோல் என்ன இருக்கு, ஏங்குறவங்களுக்கு எல்லாம் என்ன யூசர் ரோல் இருக்கு, அவங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிக்க முடியும். இது போக அவங்களுக்கு ப்ரௌசர் ஆக்சஸ் அலோவ் பண்ணலாம், ரிமோட் ஆக்சஸ் அலோவ் பண்ணலாமாங்கிறதும் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்க முடியும். நான் கண்ட்ரோல் ஆல்டிகே கொடுத்துறேன். இதுக்கப்புறம் நம்ம யூசர் ரோல் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சேல்ஸ் பண்றவங்களுக்கு தனியா யூசர் இருக்காங்க, பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு தனியா செக்யூரிட்டி லெவல் இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம இது கொடுத்துக்க முடியும். இங்க நான் சேல்ஸ் நான் கொடுத்துறேன். இப்போதைக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் நான் டேட்டா என்ட்ரி கொடுத்துட்டு ஃபர்தரா நான் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்க நான் பர்ச்சேஸ் கொடுத்துறேன். இங்கேயுமே நான் டேட்டா என்ட்ரி கூட கொடுத்துறேன். கொடுத்து நான் கண்ட்ரோல்லே கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அகைன் நான் என்ன பண்றேன், ஆல்டிகேக்குள்ள போயிட்டு ஸோ யூசர் அண்ட் பாஸ்வேர்ட்ல இது போக நான் இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்க யூசர் ரோல்ல, அதாவது இப்போ வரவங்க வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்ல வருவாங்க. என்ன யூசர்ல இருப்பாங்க அப்படின்னா யூசர் நேம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். உதாரணத்துக்கு நான் செல்வாங்கிறது கொடுத்துறேன். பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா நான் எஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்து நான் எண்ட் ஆஃப் கொடுத்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு யூசர் செக்யூரிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா செட் பண்ணுவோம். இது நம்ம எங்க பண்ணோம் அப்படின்னா யூசர் ரோலை நம்ம செட் பண்ணுவோம். ஸோ சேல்ஸ் போயிட்டு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் நான் சேல்ஸ் கொடுத்துறேன். ஏன்னா நம்ம யூசர் கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சேல்ஸ் கொடுத்துட்டு இவங்களுக்கு நம்ம மேஜரா நம்ம யூசர்ஸ்க்கு என்ன கொடுப்போம் அப்படின்னா பேக் டேட்டட் வவுச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். இந்த இடத்துல நம்ம டேட்டா ஃபாலோவிங் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 10 days கொடுத்தோம் அப்படின்னா 10 days வரைக்குமான என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இருக்க டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு டிஸ்அலவ் த ஃபாலோயிங் ஃபெசிலிட்டிஸ், அலவ் த ஃபாலோயிங் ஃபெசிலிட்டிஸ்ங்கிற வரும். இது என்னன்னா என்னென்னலாம் ஆக்சஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற டிஸ்அலவ்ல வரும். அலவ் த ஃபாலோயிங் ஃபெசிலிட்டிஸ்ங்கிறது என்னன்னா டிஸ்அலவ் பண்ணதுல எது சில ஆப்ஷன்ஸ் எனபிள் பண்ணிக்கலாம், அவங்க யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன்ஸ் வரும். உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன்னா ஃபுல் ஆக்சஸ்ல இவங்க சேல்ஸ் தான். ஸோ நான் பர்ச்சேஸுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஆக்சஸ் டிஸ்அலோவ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு எனக்கு டிஸ்பிளே பிரிண்ட் மட்டும் எடுக்கணும் அப்படிங்கும்போது நான் டிஸ்பிளே பிரிண்ட் எக்ஸ்போர்ட் ஷேரிங் நான் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நான் பர்ச்சேஸ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இவங்க பர்ச்சேஸ் என்ட்ரி போட முடியாது, ஆல்டர் பண்ண முடியாது, பட் டிஸ்பிளே பிரிண்ட் எக்ஸ்போர்ட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். என்ட்ரி கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலே கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த யூசருக்கான செக்யூரிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்க முடியும். நகையை நான் செக் பண்ணிக்கிறேன். ஆல்டிகே கொடுத்துட்டு யூசர் ரோல சேல்ஸ் இருக்காங்க. ஸோ சேல்ஸ்க்கு நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம்னா பேக் டேட்டா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 days வரைக்கும் தான் ஒர்க் பண்ணணும். அண்ட் பர்ச்சேஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, பட் டிஸ்பிளே பிரிண்ட் எக்ஸ்போர்ட் ஷேருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்யூரிட்டி லெவல்ல நம்ம கொடுக்கறது. நீங்க டேலியில பேசிக்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம VeeVee Infotech-ஓட 99 rupees கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கத்துக்க முடியும். ஸோ அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம்ல VeeVee Infotech டைப் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் லிங்கான ஓடோ அண்ட் டேலி சப்போர்ட் கிளிக் பண்ணிட்டு கோர்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் TallyPrime ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரொசீட் டு செக் அவுட் இருக்கும். செக் அவுட் பண்ணிட்டு நீங்க செக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் வெரிஃபிகேஷனுக்காக கேட்கும். பண்ணதுக்கப்புறம் நீங்க கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியலா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு Q&A செஷன் இருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு சர்டிபிகேட்டே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு VeeVee சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.